வெற்றி என் தங்கச்சி தான் லவ் பண்றாரு. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. என் தங்கச்சிக்கு அவன் வேணும். முட்டாள்தனமா பேசாத. மாப்பிளைக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா 3 பேரோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ புத்திமதி சொல்லாத. என் தங்கச்சி அவனுக்காக சூசைட் வரைக்கும் போயிட்டா. உன் தங்கச்சிக்கு நீதான் புத்தி சொல்லணும். வெற்றியும் என் தங்கச்சியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ வேண்டியவங்க. இதான் உன் முடிவா? இது என்னோட முடிவு இல்ல, அந்த ஆண்டவனோட முடிவு. நான் என் தங்கச்சிக்காக யார வேணாலும் கொளுத்த தயாரா இருக்கேன். நான் என் தங்கச்சிக்காக உன்னை கொளுத்த கூட தயாரா இருக்கேன். என்னை எதிர்த்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? என்ன பெருசா நடந்துற போது? சொல்ல என்ன நடக்கும்ங்கற? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா. ஹலோ, கவலையே படாத. முத பத்திரிக்கை உனக்குதான். மண்டபத்துக்கு முத ஆளா வந்து கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நல்லா பாரு. எதிர்ப்பையும் மீறி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுச்சு. என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எங்க அப்பா கூட எனக்கு கல்யாணம் ஆகலங்கிற வருத்தத்தை மீறி சந்தோஷமா இருந்தாரு. எனக்கு சொல்லவே வேணாம். என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டோம்னு நினைச்சு கர்வத்தோட இருந்தேன். அப்பதான் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கோங்க. தட்டை எடுத்து கொடுங்க. சரிமா. நிறுத்துடா. ஏமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுடா. என்னம்மா நல்ல காரியம் நடக்க போகும்போது இப்படி அவசகனமா பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ ஒண்ணு எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பெரிய உண்மையை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைக்கலாமா? ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நேரடி கேட்கலாம். நாங்க பதில் சொல்றது கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுமா. என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு வாழ்க்கையா? இதத்தான் நான் கேக்குறேன். பொண்ணுங்கிறீங்களே, உண்மையிலேயே இவங்க உங்க பொண்ணுங்க தானா?